கண்டிக்கின்றோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். நம்மளுடைய மாநில தலைவர், பாரதிய ஜனதாவோட மாநில தலைவர் அவர்கள், முன்னாள் IPS அதிகாரி அவர்கள் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய வந்தாங்க. ஆனால் நம்மளுக்கெல்லாம் நல்லவங்களாம் பிடிக்காது. எலெக்ஷனுக்கு முந்தின நாள் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்கல்ல, அவங்கள தான் நம்மளுக்கு பிடிக்கும். போலீஸ் சப்போர்ட்டோடையே சில நேரங்களில் இந்த திமுக அரசு அதை கோயம்புத்தூரில் நாங்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். 15 நாள் பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு தெரியும். போலீஸ்காரங்களே சொன்னாங்க, சில போலீஸ்காரங்க பெரிய ரெஸ்டாரண்ட்டில் ரூமை போட்டுக்கிட்டு அங்கே இருந்துக்கிட்டு எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து பணப்பட்டுவாடா பண்ணி திமுக ஜெயிச்சது இல்லாமல் அதிமுக நம்ம பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் IPS போலீஸ் துறையை விட்டுட்டு மக்களுக்காக சேவை செய்ய வந்தால் அவர் எல்லார்கிட்டையும் கண்ணியமாக நடத்துக்கிறார். உங்களை மாதிரி நடத்துக்கிறார். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லார்கிட்டையும் கண்ணியமாக நடத்துக்கிறார். அந்த மாதிரி ஆளை போயிட்டு ஆடை வெட்டி நீங்க பண்றீங்க. அது ஆட்டுக்குட்டியில் வராது, சிங்கக்குட்டி. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். நான் இந்த கலெக்டர்கிட்ட மனுவை கொடுத்துட்டு இவனுங்களை ஆடை வெட்டி அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னானுங்கள, அவனுங்களை கைது பண்ற வரைக்கும் விடவே மாட்டோம். இந்த போராட்டத்தோட இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது. இனி வரும் காலங்களில் மாற்றுத்திறனாளிகளை வச்சோம், பெண்களை வச்சோம், முதியோர்களை வச்சோம். இதே செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸில் நாங்கள் வந்து கண்டிப்பாக செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸ் மட்டும் இல்லை, நாடு முழுவதும் வைக்கிறோம். நாடு முழுவதும் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை கண்டிப்பாக வெடிக்க செய்வோம். ஆனால் நாங்கள் ஜனநாயக கடமையை தான் கட்டுவோம். அந்த மாதிரி மற்றவங்கள மாதிரி கல்லை விட்டு எதிர்த்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். தயவு செய்து கலெக்டர் அம்மா வந்தவன மனுவை கொடுத்துட்டு நான் போயிட்டே இருக்கிறேங்க. தயவு செய்துங்க, உங்களை மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தவர், எளிமையான ஒரு நல்ல மனிதர். அவரை வந்து நீங்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் யாருக்குமே, நான் ஒரு இஸ்லாமியன், நான் என்னுடைய ஜனநாயக கடமையாற்றேன். ஆனால் உங்களுக்கு இந்த மக்களுடைய அண்ணாமலைஜியோடைய ஒரு இது தெரியல, அவருடைய குண அதிசயம் தெரியல. பணம் கொடுக்குறவன் இன்னைக்கு முக்கியமாயிட்டான். இவனுக்கு பார்த்தீங்களா, கனிமொழி அக்கா சொல்றாங்க, அவங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அவங்க சொல்றாங்க ஆடை வெட்டினா சாப்பிடலாம், ஆடை வெட்டினா சாப்பிட முடியாது. இதுதான் ஒரு பாராளுமன்ற பேச்சா, பாராளுமன்ற உறுப்பினர் பேச்சா. வந்தா கண்டிக்கிறோம். அதே மாதிரி ஐயா ஒரு நிமிஷம், அதே மாதிரி நான் ஒரு இஸ்லாமியனை சொல்றேன். இந்த இடத்துல ஒரு இஸ்லாமியனை போதை மருந்து கடத்த வச்சு திமுகவில் வச்சு அவனை கட்சியில் போஸ்டிங் கொடுத்து பண்றாங்க. ஆனா முஸ்லீம்களை கேவலப்படுத்துறாங்க. மற்ற மாற்று மத சகோதர சகோதரிகளை நான் தப்பா சொல்ல, இந்து மாற்று மத சகோதரிகளும் எங்கெல்லாம் எல்லாமே எங்களோட தொப்புள் கொடிகளை தான். ஆனா தயவு செய்து சொல்றோம், நீங்க முஸ்லீம்களை வச்சு போதை மருந்து விற்கிறது, கள்ள நோட்டு அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு மொத்த பள்ளியும் முஸ்லீம்கள் மேல போடுறது, பாம்பு எங்கன்னா வச்சு விட்டு முஸ்லீம்கள் மேல போடுறது, இதையே இந்த திமுக அரசு வழியா சேர்ந்துட்டு இருக்கு. சாதிக் பாஷா எப்படி இருந்தாரு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் தோணுனா உங்களோட வண்டவாளம் தண்டவாளத்தில் வரும். மீடியா கேட்குற கேள்விங்களுக்கு உங்களால் சரிவர பதில் சொல்ல முடியல. உங்களுக்கு மீடியா கேட்குற கேள்வியே புரியல. நீங்கள் திமுக தலைவர், தயவு செய்து இந்த காணொலியை பார்த்த உடனே நீங்கள் தயவு செய்து உங்களோட பதவி விலகிடுங்க. அப்படின்னா உங்களுக்கு தானியம் தான் பாரதிய ஜனதாவோட கட்சியோட நேரடியாக போட்டி போடுங்க. கூட்டணி கட்சி இல்லாமல் நாங்களும் நேரடியாக வரோம், நீங்களும் நேரடியாக போட்டி போடுங்க. உங்களால் முடிச்சதை நாங்கள் பார்த்துக்கிறோம். ஓகேவா?